பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நமக்கு வந்து ஒரு சமையல் செய்கிறதுனா யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சிம்பிளாக ஒரு சமையலை செஞ்சு முடிச்சா ஈஸியாக தானே இருக்கும். அது போல தான் பருப்பே இல்லாமல் எப்படி வந்து சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, மஞ்சள்தூள், சாம்பார் தூள், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். சாம்பாருக்கு காம்பினேஷனாக இட்லி ஊற்றி வச்சுலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இட்லியும் இன்னொரு பக்கம் சாம்பாரை வந்து தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து தாளிப்புக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணும்னா வெங்காயம், காஞ்ச மிளகா, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம குக்கரில் வச்சுருக்க தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து மத்து வச்சு நல்லா கரைஞ்சி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு அந்த வதக்கின இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பெஷலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கடல மாவில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதில் வந்து கரைச்சி விட்டுக்கணும். கடல மாவு இல்லைன்னா பொட்டுக்கலை அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து சூடான சாம்பாரோடு இதை சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.